காஞ்சிபுரம் மாநகராட்சி 51 வார்டுகளை உள்ளடக்கி செயல்பட்டு வருகிறது. இந்த மாநகராட்சியில் திமுகவினர் அதிக பெரும்பான்மையுடன் மேயராக மகாலட்சுமி செயல்பட்டு வருகிறார். ஆரம்ப காலம் முதலே அதிமுகவினர் பல்வேறு பணிகள் செய்து வருவதில் முறைகேடுகளும் தரம் குறைவாக இருப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி முழுவதும் 12,000க்கும் மேற்பட்ட தெருமின் விளக்குகள் மின்சாரத்தில் இயங்கி வந்த நிலையில் மின் கட்டணம் குறைப்பு மற்றும் மின்சார சிக்கனம் வலியுறுத்தி அனைத்து மின் விளக்குகளையும் LED மின் விளக்குகளாக மாற்ற டெண்டர் கோரப்பட்டு சென்னையை சேர்ந்த 2 நிறுவனங்களுக்கு சுமார் 12.5 கோடி மதிப்பீட்டில் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பணிகளில் அரசு விதிகளை பின்பற்றவில்லை என்றும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்துவதால் பொதுமக்களுக்கு பயனில்லை என கூறி அதில் ஊழல் நடந்துள்ளதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் சிந்தன் காஞ்சிபுரம் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அம்மனுவில் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை நகராட்சி நிர்வாக இயக்குநர் ஆணைப்படி காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களில் தெருவிளக்குகள் அமைக்க ரூபாய் 12.5 கோடி ஒப்பந்தம் கோரப்பட்டதாகவும் தெருவிளக்குகள் அமைக்க காப்பர் கேபிள்களை பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறைகளை மீறி அலுமினிய ஒயர்களை கொண்டு இணைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மிக மலிவு விலையில் LED தெருவிளக்குகள் பயன்படுத்துவதால் ஓரிரு நாட்களிலேயே பழுதாகி பொதுமக்களுக்கு பயனற்றதாக விளங்கி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் இப்பணிகள் 50% மேல் முடிந்துவிட்டதாகவும் இதற்கு லஞ்சமாக ரூபாய் 5 கோடிக்கு மேல் மேயர் மற்றும் ஆணையர், பொறியாளர், மேயரின் கணவர் உள்ளிட்டோருக்கு அளிக்கப்பட்டதாக தெரியவருகிறது. இதனால் இதனை ஆய்வு செய்து ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான செய்கையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளதாக மாமன்ற உறுப்பினர் சிந்தன் தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேயர் மீது நம்பிக்கை இல்லை என கூறி 30க்கும் மேற்பட்ட திமுக, அதிமுக, பாஜக மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை மனு அளித்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.